எத்தனை தடவை செட்டு நம்ம வந்து ரெடி பண்ணாலும் சில விஷயங்கள் மறந்துடுவோம். ஓகே, வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் இது வந்து அங்கே பேட்டரி போட்டு டெஸ்ட் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சோனி வாக்மேன் வந்து பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பேட்ரி போடும்போது லைட் எரிஞ்சது, சவுண்டு லைட்டாக கேட்டது, பட் ஆனால் சுத்தமாக கேசட் ஓடலை. ஸோ அதனால் இதை வந்து கழட்டி உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மாடல் நம்பர் பாருங்கள், TCM 150. இது எனக்கு தெரிஞ்ச மோனோ செட்டுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும். சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். பட் எதுவுமே ஓடலை. இதை ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வாக்மேனும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம பெல்ட்டு மாற்றுறது. ப்ளஸ் இந்த மாடல் நம்பர் TCM 150. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் சப்போஸ் இந்த மாதிரி வாக்மேன் யாரையாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ வரணும்னு நினைக்கிறேன், காணும். ஸோ அநேகமாக விளாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேக் கவர் வந்து கழட்டிட்டேன் நான். ஸோ எப்போவுமே வந்து எத்தனை தடவை செட்டு நம்ம வந்து ரெடி பண்ணாலும் சில விஷயங்கள் மறந்துடுவோம். ஸோ இதில் வந்து 2 ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்குனாவே நம்ம யோசிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து 2 ஸ்க்ரூ மட்டும்தான் வந்து பின்னாடி தெரியணும் நம்மளுக்கு. இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ கழட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஸ்க்ரூ கழட்டுற மாதிரி வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும், இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டினா தான் மொத்தமாக வந்து ஈஸியாக கழட்ட முடியும்.
அதுக்கப்புறம் கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நான் வந்து பெல்ட்டு செக் பண்ணுறேன் நான். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக பெல்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், பெல்ட் இல்லை. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இது வந்து நம்ம பெல்ட் மாற்றணும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். இது யூஸ்வலாக இந்த போர்டை கழட்டி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து போர்டை கழட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டுனாலும் வந்து நம்ம போர்டை கழட்டணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். போர்டை கழட்டுனா ஈஸியாக இருக்கும், இல்லாமல் வந்து இதுக்குள்ளேயே பெல்ட் போடுற மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரே ஒரு பெல்ட் தான் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டரோட புள்ளி தெரியும். மேலே வந்து ஒரு கியர் இருக்குது. ஸோ இது 2த்துக்கு மட்டும்தான் பெல்ட்டு வந்து அவசியமாகப்படுது. மற்ற இதிலெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து பெல்ட்டோட இது தேவைப்படலை. எப்படி காட்டுறது? ஸோ மற்ற இதெல்லாம் வந்து பெல்ட்டு தேவைப்படலை. ஸோ அதனால் இந்த ஒரு பெல்ட்டு மட்டும்தான் தேவை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே வச்சு இதில் வந்து பெல்ட்டு போட முடியுமான்ட்டு இந்த போர்டை கழட்டாமல். ஏன்னா இந்த மைக் ஒயர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம கழட்டி ஏதாவது பிஞ்சிருச்சுன்னா திரும்ப போடுறது கஷ்டமாகும். அதனால் இப்படியே வச்சுட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ சக்ஸஸாக ஃபெயிலியரான்றதை மாட்டிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே பெல்ட்டு போட்டேன். இப்போ வந்து ஓடுது. இப்போ வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு கேசட் போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து இன்னொரு மேஜர் ஃபால்ட் இருக்குது. என்னென்னா, இந்த பிஞ்ச் ரோலரோட ஸ்ப்ரிங் வந்து ஆக்ஷனில் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ரோலர் வந்து இப்போ நான் ப்ளே தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹெட்டு கீழே வந்திருக்கு, ஆனால் பிஞ்ச் ரோலர் பார்த்தீங்கன்னா கீழே வரல. ஏன்னா அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அட்டாச் ஆகலை. ஸ்ப்ரிங் வந்து டிட்டாச் ஆகிருக்கு, அதனால் அந்த ப்ளே இல்லை. ஸோ அதனால் இது வந்து கேசட் ஒர்க் ஆகாது இப்போதைக்கு. இதை மொத்தமாக கழட்டிட்டு நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து திரும்ப அட்டாச் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்மேன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் வாங்கினது. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி கேட்டாங்க என்ன ஸ்டேட்டஸ்ன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிஷன் சொன்னதுக்கப்புறம் அவரே வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம அவரோட க்யூரியாசிட்டிக்கும் நம்ம இதை கொடுப்போன்றனால இதை வந்து அவருக்கு அனுப்பிச்சிட்டோம். அவர் சப்போஸ் இதை ரெடி பண்ணார்னா, நான் அந்த வீடியோ கேட்டிருக்கேன். நான் அவர் ரெடி பண்ண வீடியோவை நான் வந்து சப்போஸ் இந்த வீடியோ போடும்போது வந்திருந்ததுன்னா ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் தனியாக ஷார்ட்ஸில் ஆட் பண்ணி நான் காட்டுறேன் நான். ஸோ தட் எனக்கும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பொருள் வாங்கி அவங்களும் ரெடி பண்ணுறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ கேட்டிருக்கேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ரிவைண்டர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மோர் மார்க்கெட் வீடியோவில் வந்து இதை கவர் பண்ணியிருப்பேன். ஆமாம், இது வந்து மோர் மார்க்கெட்லேருந்து தான் நம்ம வாங்கினோம். ஸோ இதோட டிசைனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கார் ஷேப்பில் ஒரு ரிவைண்டர். சரி, இந்த டிசைனுக்காகவே வந்து நம்ம வாங்கினோம். அண்டு சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ரிவைண்டர் வேணும்ன்ட்டு. பட் இது வந்து நான் ஒர்க்கிங் தான். இது என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஒரு நிமிஷம் இருங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கேசட்டை இதில் வந்து வைக்கிறேன் நான், வீடியோ கேசட்டு. ஓகே, வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் சூப்பராக லைட் எரியுது பார்த்தீங்களா? சான்ஸே இல்லைங்க. இது வந்து பட் என்னென்னா கேசட் சுத்த மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ள மோட்ரு போயிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒயர் ஏதாவது கட் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் என்னன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் இல்லாட்டி இதோட பாருங்களேன், லுக்கு சூப்பராக இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே மக்களே, பெரிய வேலையாக வச்சிருவோன்னு பார்த்தேன் நான். இதை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணால் உள்ள ஸ்க்ரூ அதுன்னு ஏகப்பட்ட காம்ப்ளெக்சிட்டி இருந்தது. சரி, இப்படியே வச்சு ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன் நான். என்ன பிரச்சனைனா, ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. இந்த இடத்துல ஒரு லிவர் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த லிவர் தெரியுதா? இந்த லிவர் இருக்குல்ல, இதுதான் வந்து சரியாக ப்ரெஸ் ஆகலை போல. இப்போ பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணால் இதை நான் வந்து இந்த இடத்துல பவர் சப்ளை இருக்குது. இதை நான் தெரியாமல் கையை வச்சு இப்போ தான் ஷாக் வாங்கினேன். ஸோ இப்போ நான் வந்து இது காட்டுறேன் பாருங்கள், வீல் பின்னாடி பாருங்கள். இப்போ நான் தெரியாமல் கையை வச்சிட போகிறேன் திரும்ப. தெரியுதா? இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, 2 டைரக்ஷன்லேயும் நம்ம சுற்ற வைக்கலாம்.
இதுக்கு வந்து இந்த சுவிட்சை இப்போ தான் கவனித்தேன் நான். இந்த சுவிட்சை வந்து நான் திருப்பி வச்சுட்டு இப்போ நான் போடுறேன். அப்போ பாருங்கள் வேறு டைரெக்ஷனில் சுத்தம் தெரியுதா? இப்படி ஒரு யூனிட்டு நம்ம வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இதை வந்து நான் திரும்ப மாட்டிட்டு இது எதனால் இது வந்து லிவர் ப்ரெஸ் ஆகலைன்னு பார்க்குறேன். நான் பார்த்துட்டு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒன்றும் பெரிய இஷ்யூ எதுவும் இல்லை. இது என்னென்னா இந்த லிவர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் ஆகாமல் ஆக்சிடைஸ் ஆகிருந்திருக்கு போல். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி ஆயில் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இந்த கேசட் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறேன் நான். ஏன்னா ஆல்ரெடி ரிவைன் பண்ணியாச்சு. ஸ்விட்சை லிவர் மாற்றிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். சுற்றுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். வந்து பக்காவாக வேலை செய்கிறது ஒரு சூப்பர்ப் VHS ரிவைண்டர். அந்த கார் லைட்டு என்ன மாதிரி யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? செம யூனிட்டுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. குட். இந்த பட்டன் இது டோர் மட்டும் ஜாம் ஆகுது, அது என்னன்னு பார்க்கணும். ஸோ இல்லைனா ஓகே, சூப்பர். மக்களே, நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரீமியம் யூனிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம யூஸ்வலாக இந்த ரிவைண்டரில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்ம வந்து ரிவைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து ஃபாஸ்ட்டாக ரிவைண்ட் ஆகும். ஸோ அதில் என்ன ஆகும்னா நம்ம கேசட் வந்து சடனாக போயிட்டு அந்த கிளிப்பை உடச்சிக்கிட்டு வந்துடும். ஸோ நிறைய டைம் ரிவைண்ட் பண்ணும்போது பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஃபில்ம் வந்து கட் ஆகிட்டு வெளியே வர்றது. ஸோ அதை வந்து நம்ம திரும்ப எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம். பட் இதில் என்ன நான் அப்சர்வ் பண்ணேன்னா, ஒரு மாதிரி ஒரு ஷாக் அப்சர்வர் டைப்பில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மோட்ரு வந்து தனியாக நகருது. அந்த எண்டு வந்தோடனே அந்த லோடுக்கு அப்படியே நகர்ந்துட்டு கட் ஆகிடுது. ஸோ அது கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி இது ஆக்ட் ஆகுது. நானும் மோட்ரு கலந்து வந்துருச்சுன்னு நினச்சேன். நான் முடியும் போது பார்த்தா அது வந்து அந்த லிவர் இது மாதிரி வந்துட்டு ஸ்டாப் ஆகுது ஒரு மாதிரி. அதை நான் இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் நான். பாருங்கள், இப்போ அந்த மாதிரி நடக்கலை. கேசட்டுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ ஷாக் அப்சர்வர் மாதிரி தான் உள்ளே ஏதோ இருக்குது. யூஸ்வலாக இந்த கேசட்டை நான் ரிவைண்ட் பண்ணும்போது கட்டாயி வரும் மற்ற ரிவைண்டர் போடும்போது. பட் இதில் வந்து பக்காவாக ரிவைண்ட் ஆகி ஸ்லோ ஆகி நின்றுருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் யூனிட்டாக இருக்கணுங்க. வாய்ப்பு இல்லை. நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்ல தாட் ப்ராசஸ் இந்த டிசைனுக்கு. வாழ்த்துக்கள். இதை யார் ரெடி பண்ணியிருந்தாங்களோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாக்மேன் வந்து நம்ம பலவரம் சந்தையிலேருந்து வாங்கியிருந்தோம். இது வந்து அங்கே பேட்ரி போட்டு டெஸ்ட் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் இங்கேயும் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் வாக்மேன் வேணும்ன்ட்டு. ஸோ அவருக்காக வாங்கினது தான். இது வந்து எப்படி ஓடுதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபயர்லேருந்து லைன் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கேசட்டும் நம்ம சந்தையிலேருந்து வாங்கின கேசட் தான். ஜீசஸ் கலெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து போட்டு ஓடுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ரன்னிங் தான், பட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஓடுது. நம்ம வந்து சவுண்டே இல்லை.
கேசட்டில் எதுவும் இல்லையா, இல்லை வாக்மேனில் பிரச்சனைன்னு தெரியல. இன்னொரு கேசட் எடுக்கிறேன். சவுண்ட் வருது, லைட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாகவும் கேட்குது. சரி, நம்ம வந்து ஹெட்டை க்ளீன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐபியை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். செம்ம ஸ்லோவாக ஓடுது. செம்ம ஸ்லோவாக ஓடுது. ஒன்று பெல்ட் இதாக இருக்கணும், இல்லைன்னா மோட்டர் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ரொம்ப கொடுமையாக இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து கழட்டிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இது நம்மக்கிட்ட ப்ராப்பர் ஸ்டாண்ட் இல்லாதனால இது வந்து ஃபோன் ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் கழட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கேமரா ஷேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெக்கானிசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெல்ட் ஓகே தான். சரி, நம்ம ஸ்பீடு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? கேசட்டை போட்டுருவோம். கேசட்டை போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பெரிய மெக்கானிசம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள். இது தான் க்ளோஸில் இருக்கும்போது பண்ண முடியுமா? இது அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நம்ம க்ளோஸில் வச்சுட்டே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இல்லைன்னா நம்ம கூட ஒரு ஓட்டை போட்டு வச்சிடலாம். இதில் வந்து நேராக ஒரு ஓட்டை போட்டு வச்சிட்டோன்னா எப்போ நம்மளுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அப்போ வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பெரிய ஃபிக்ஸ் ஒன்றும் தேவைப்படலை. நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே ஒர்க் ஆகுது. வேணும்னா பெல்ட் மாற்றிக்கலாம். ஸ்பீடு வந்து இன்னும் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து
மோட்டருக்கு வேணால் கொஞ்சம் ஆயில் போட்டு பார்க்கலாம். மோட்டருக்கு வேணால் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லோக்கல் செட்டு மாதிரி தான் இது இருக்குது. ஸோ இது வந்து இவ்வளோ தான் இதோட கெப்பாசிட்டி. அந்த நம்ம சைனா வாக்மேன் மாதிரி தான் இதுவும். ஒரு சிம்பிள் மெக்கானிசம், ஒரு சின்ன போர்டு, அவ்வளோதான். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி, ஆனால் குவாலிட்டியெல்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இந்த வாக்மேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம்.